இந்த செடியோட இலைகள் எப்படி வாடுதோ அதே மாதிரி அந்த நாகராணி துடிதுடிச்சு செத்துக்கிட்டு இருப்பாள்ல. ஆமா ருத்ரா, இந்த நிமிஷம் அவளோட உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. மரணம் அது நிச்சயம் அவளுக்கு உண்டு. பாபா, எனக்கு ஒரு சின்ன ஆசை, நிறைவேற்றி கொடுக்குறீங்களா? ஜெய் மகாகாளி. ருத்ரா, நீ என்னுடைய பரம சிஷ்யன், பரம பக்தன். உன்னுடைய ஆசையை நிறைவேற்றுறது என்னுடைய தலையாய கடமை. கேள், உன்னுடைய ஆசை என்ன? அன்னைக்கு அந்த நாகராணியோட முகத்தை பார்க்கணுங்க போது அந்த திரிசூரம் குறுக்க வந்ததால அவன் முகத்தை பார்க்க முடியாம போச்சு. இன்னைக்கு அவ கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கா. இப்பவாது என்ன பழிவாங்க வந்திருக்க அந்த நாகராணிய பார்த்தே ஆகணும். அவ அங்க அணு அணுவா துடிச்சு துடிச்சு சாகிறத என் கண்ணால பார்த்து சந்தோஷப்பட்டே ஆகணும். அவளை உங்க சக்தியால காட்டுங்க பாபா. கண்டிப்பா காட்டுற. ஜெய் மகாகாளி. ஜெய் மகாகாளி. ஜெய் மகாகாளி. ஹேய், யாருடா நீ? கொஞ்சம் தள்ளி போடா. டாக்டர் போல இருக்க. பாபா, என்ன இது? அவ முகமே தெரிய மாட்டேங்குது. எவனோ குறுக்கடிக்கிறான். பொறுமையாயிரு, கொஞ்சம் பொறு ருத்ரா. இன்னும் கொஞ்ச நேரத்துல மறைஞ்சிடுவான். அந்த இடத்தை விட்டு அவன் போவான். ஜெய் மகாகாளி. பாபா, என்ன ஆச்சா? திடுப்புன்னு ஏன் இப்படி ஆச்சா? ஏன் எதுவும் தெரிய மாட்டேங்குது? என்ன நடந்தது? இந்த பைரவனோட சக்திக்கு என்ன ஆச்சு? ஜெய் மகாகாளி. என்ன நடக்குது இங்க? அபசகுணம், இது நடக்க கூடாது. என்ன பாபா சொல்றீங்க? என்ன அபசகுணம் ஆச்சு? இன்னும் 24 மணி நேரத்துக்கு என்னோட சக்தி வேலை செய்யாது ருத்ரா. என்ன பாபா, உங்க சக்திகள் எல்லாம் உங்க கையை விட்டு போயிடுச்சா? இல்ல, நான் தவம் செஞ்சு பெற்ற சக்திகள் என்கிட்ட தான் இருக்கு. பின்ன துரதிருஷ்டி போயிடுச்சுன்னு சொல்றீங்க? என்னாச்சு பாபா? என்னுடைய சிருஷ்டிக்கு திருஷ்டி பட்டு விட்டது. அதிபதி ஸ்தானத்தில் இருக்கிற சூரியன் இப்பதான் விருச்சிக லக்னத்தில் இருந்து சனியுடைய மூல ராசியான மகர ராசியில பிரவேசிச்சிருக்கான். இந்த சமயத்துல என்னோட தூரதிருஷ்டி வேலை செய்யாது ருத்ரா. 24 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த சூரியன் மகர ராசியில இருந்து கும்ப ராசிக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் என் சக்தி மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் ருத்ரா. இப்ப என்ன பண்றது பாபா? அந்த நாகராணி சாகர நேரத்திலயா இப்படி நடக்கணும்? அவ செத்துட்டான்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? எப்படி தெரிஞ்சுக்கிறது பாபா? ஆவேசப்படுறதுல ஒன்னும் அர்த்தம் இல்ல ருத்ரா. இதோ இந்த செடி இருக்கே, இது முழுசா வாடினதுக்கு பிறகு அந்த நாகராணியோட உயிர் அவளை விட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். शंभो शंकर हर 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 महादेव. ओम नमः शिवाय.
பிக்ஷை போடுங்க தாயே. உங்க வீட்ல அமிர்தான் யாராவது இருக்காங்களா? என்னம்மா அப்படி பாக்குறீங்க? உங்க மூளை உங்களுக்கு வேலை செய்யாதா? நீங்க டைரக்டா அமர்த்தானு கேக்குறதுனாலதான் அவங்க உங்களை முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன 2 பேரும் ரகசியமா பேசிட்டு இருக்கீங்க? நீங்க நிஜமாவே சன்னியாசி தானே? அது வந்துங்க. இப்ப உண்மையை சொல்றீங்களா இல்ல போலீஸுக்கு போன் பண்ணவா? இவங்க கிட்ட நான் உண்மையை சொல்லல, கம்பி என்ன வேண்டியதுதான். உண்மையை சொல்லிட்டு எஸ்கேப் ஆக வேண்டியதுதான். அது மேடம், நான் உண்மையை சொல்லிடுறேங்க. தயவு செஞ்சு போலீஸ்க்கு போன் பண்ணாதீங்க. அது வந்துங்க, நான் ஒரு பொண்ணை சின்சியரா லவ் பண்றேன். அவங்க இந்த ஊர்ல தான் எங்கேயோ இருக்காங்க, ஆனா எந்த வீட்டுல இருக்காங்கன்னு தெரியாது. அதனாலதான் அவங்களை கண்டுபிடிக்க இந்த வேஷம் போட்டிருக்கேன். ஓஹோ, அப்படியா சமாச்சாரம்? உன்னை பாராட்ட வேண்டியதுதான். உன்ன மாதிரி ஒரு சின்சியர் லவ்வரை நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். காதலிக்கிறது கூட இவ்வளவு பக்தியோட பண்ற. உன்ன மாதிரி ஒருத்தன் கிடைக்க அந்த பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அமிர்தாங்கிற பேர்ல இந்த ஊர்ல யாருமே இல்லையே. ஆனா சமீபத்துல யாராவது வந்திருந்தாலும் வந்திருக்கலாம். எப்படியோ நீ ஆசைப்பட்ட பொண்ணு உனக்கு கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ மேடம், நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாப்பா, அவ கிடைச்சிருவா. கண்டிப்பா. ஆமா, இந்த வாட்டி டெண்டர் கைக்கு வரும்னு நிஜமாவே யாருக்குமே நம்பிக்கை வரல. ஆனா நான் ரொம்ப கான்பிடண்டா தான் இருந்தேன். கிடைக்காம இருக்குமா? எல்லா வருஷம் அவங்களுக்கு கிடைக்கிற டெண்டர் இந்த வருஷம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. கோவம் வராம இருக்குமா? ஒவ்வொரு வருஷமும் நமக்கு கிடைக்க வேண்டிய டெண்டரை அவங்க தட்டி பறிச்சுட்டு நம்மளை அவமானப்படுத்திட்டு இருந்தாங்க. அப்ப எனக்கும் தான் கோவம் வந்துருச்சு. அதனாலதான் இந்த வாட்டி நான் அவனுக்கு சரியான அடி கொடுத்துருக்கேன். இல்ல, இனிமே அந்த சர்மா தப்பி தவறி கூட என் முன்னாடி நிக்க நான் அனுமதிக்க மாட்டேன். அவன் போற இடத்துக்கு அவனுக்கு முன்னாடி நான் போயிடுவேன். அவனுடைய தோல்வி என்னுடைய வெற்றியா மாறுற மாதிரி நான் பார்த்துப்பேன். கண்டிப்பா கண்டிப்பா பாட்டி கொடுக்குறேன். எனிவே, தேங்க்யூ ஃபோன் பண்ணி விஷ் பண்ணதுக்கு. என்னங்க, என்ன இது? கவரை பிரிச்சு பாருங்க, என்னன்னு உங்களுக்கே தெரியும். பொண்ணுங்க போட்டோவா இருக்கு. அத்தை தான் கொடுத்து அனுப்புனாங்க. இந்த பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணை நம்ம அர்ஜுனுக்கு ஜோடியா தேர்ந்தெடுக்கணும். நாங்க என் கண்ணுக்கு இதுல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் அழகா தெரியறாங்க. நீங்க பார்த்து சொல்லுங்க, எந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா? ஏமா, எனக்கு இதெல்லாம் அந்த அளவுக்கு தெரியாது. நீ ஒரு வேலை பண்ண, எப்படியும் கல்யாணம் படிக்க போறது அர்ஜுன் தானே. அவகிட்ட காட்டு, அவனுக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்கோ அவனை செலக்ட் பண்ணணும். இல்லங்க, அத்தை தான் நாம தான் பெரியவங்க, நாம தான் செலக்ட் பண்ணணும்னு என்கிட்ட சொன்னாங்க. அதனாலதான் இந்த போட்டோஸ் எல்லாம் கொண்டு வந்து நான் உங்ககிட்ட கொடுத்தேன். நீங்க என்னடனா? ஹேமா, இப்பதான் நான் வீட்டுக்குள்ள வந்திருக்கேன், டயர்டா இருக்கேன். இது அப்படியே வை, நான் அப்புறம் பாக்குறேன். என்னால தேவையில்லாம இதுல எல்லாம் நேரத்தை வீணாக்க முடியாது. நான் செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் நிறைய இருக்கு. என்னங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்னாச்சு இவருக்கு? இல்ல, பெத்த பிள்ளையோட கல்யாணத்தை இவ்வளவு அலட்சியமா எடுத்துக்கிறாரு இவரு. இதுக்கு முன்னாடி இவர் இப்படி எல்லாம் கிடையாதே. வெளியில இருந்து எவ்வளவு வேலையா வந்தாலும், எவ்வளவு டயர்டா இருந்தாலும், பசங்க விஷயம் வீட்டு விஷயம் வந்தா ரொம்ப ஆர்வத்தோட கேட்பாரு. இப்ப ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு? இந்த உலகத்துல பிள்ளை கல்யாணத்தை விட முக்கியமான விஷயம் வேற என்ன இருக்க முடியும்? எதிர்பாராத விதமா அதிர்ஷ்ட தேவதை இந்த மணியை என் கையில கொடுத்திருக்கா. இப்ப இது அதிர்ஷ்ட கதவை எனக்காக திறந்து வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு மணி என் கையில இருந்தா இந்த உலகத்தையே நான் ஜெயிச்சிருவேன். ஜெயிக்க முடியும் இல்ல, நான் ஜெயிச்சே தீருவேன். இன்னைக்கு ஒரு டெண்டர், நாளைக்கு இன்னொன்று, அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு டெண்டர். நான் ஜெயிச்சுக்கிட்டே போவேன்.
இனிமே வரப்போற எல்லா டெண்டரும் எனக்கு தான் வரப்போகுது. எனக்கு மட்டும்தான் வரும். இனிமே எனக்கு எதிரியா இருக்கிறவன் தோக்க போறது நிச்சயம். அந்த நாகராஜா செத்துட்டான். இனிமே எனக்கு எதுக்கு பயம்? யார பார்த்து பயம்? யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன். டாக்டர், அமிர்தாவுக்கு என்னாச்சு? என்னன்னு சொல்றது மிஸ்டர் விக்ரம்? இவங்க பல்ஸ் ரேட் ரொம்ப விசித்திரமா இருக்கு. அதே நேரத்தில் டெம்பரேச்சர் ரொம்ப குறைவா இருக்கு. இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு என்னால சொல்ல முடியல. நீங்களே இப்படி சொன்னா எப்படி டாக்டர்? அவ இப்படி துடிக்கிறது என்னால பார்க்கவே முடியல. இன்னொரு தடவை டெஸ்ட் பண்ணி என்ன ஆச்சுன்னு பார்த்து சொல்லுங்க. பாருங்கம்மா, என்னால முடிஞ்ச முயற்சியை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியணும்னா முதல்ல இவங்களுக்கு ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணணும். பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு என்னால சொல்ல முடியும். எந்த டெஸ்ட் வேணாலும் சீக்கிரமா எடுத்துருங்க டாக்டர். ஓகே சிஸ்டர், இவங்களுக்கு ஒரு பிளட் சாம்பிள் எடுத்து லேபுக்கு அனுப்புங்க. ஒரு வேலை பண்ணுங்க, நீங்களே பிளட் எடுத்து லேபுக்கு போங்க, அப்படியே கையோட ரிப்போர்ட் கொண்டு வந்துருங்க. சரி டாக்டர். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? என்னால என் ரத்தத்தை கண்டிப்பா கொடுக்க முடியாது. டாக்டர், இங்க பாருங்க. ஊசிய குத்தும் போது நீடில் பெண்ட் ஆயிடுச்சு. என்ன சிஸ்டர் சொல்றீங்க? நீடில் எங்கேயாவது பெண்ட் ஆகுமா சொல்லுங்க. இல்ல டாக்டர், இன்ஜெக்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் பார்த்தேன், கரெக்டா தான் இருந்துச்சு. ஆனா என்ன ஆனா? இல்ல, ஒரு ஊசி அவங்க கையில குத்தி ரத்தம் எடுக்க முடியல. அவங்க கை என்ன இரும்பாலையா செஞ்சிருக்கு? நீங்க அலட்சியமா இருந்துட்டு பேஷண்ட் மேல பழிய போட பாக்குறீங்களா? எங்க அதை கொடுங்க. நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என்ன ஊசியால குத்த முடியாது. அதே மாதிரி எனக்கு வந்திருக்கிற பிரச்சனையை உங்களால சரி பண்ணவும் முடியாது. கடவுளே, இந்த பிரச்சனையில இருந்து நீங்க தான் என்னை காப்பாத்தணும். என்ன பாபா இது? நீங்க சொன்னதெல்லாம் தலைகீழா நடக்குது. போன முறை நீங்க போட்ட கோட்டை தாண்டி வந்து கைதி ஆயிடுவான்னு சொன்னீங்க. ஆனா அவளுக்கு ஏதோ ஒரு சக்தி உதவி செஞ்சு அதுல இருந்து அவளை காப்பாத்திருச்ச. இப்ப உங்க திவ்ய திருஷ்டியால அவ சாகிறத பார்க்கணும்னு கேட்டேன், அதுவும் முடியல. ஏன் பாபா இப்படி எல்லாம் நடக்குது? அந்த நாகராணியோட பழி உணர்வுக்கு முன்னாடி உங்க சக்தி எல்லாம் குறையுதா? சொல்லுங்க பாபா, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ருத்ரா, கால பைரவனுக்கு பூஜை பண்ற என் மேல நீ இப்படி சந்தேகப்படக்கூடாது. என் சக்தியில சந்தேகம் இல்ல. நான் போட்ட மாய கொட்டை தாண்டி அவ போறான்னா அந்த நாகராணி தப்பிக்கிறதுக்கு அவளுக்கு யாரோ உதவி செய்யறாங்கன்னு அர்த்தம். அப்படின்னா அந்த நாகராணி சாக மாட்டாளா பாபா? உங்க கட்டுப்பாட்டுல இருந்து இப்பவும் தப்பிச்சிருவாளா? கண்ணுக்கே தெரியாத அந்த சக்தி அவளை காப்பாத்திருமா? இல்ல, அதுக்கு மட்டும் வாய்ப்பே இல்ல. இன்னைக்கு நாகராணி சாக போறத
அந்த சிருஷ்டிகர்த்தா பிரம்மனால கூட தடுக்க முடியாது ருத்ரா. பார், அதுக்கு சாட்சி இந்த செடி. இப்பவே அது வாடத் தொடங்கிடுச்சு. இன்னும் சில நிமிஷங்கள்ல அந்த நாகராணி செத்துடுவா. ருத்ரா, அவ செத்து போற அந்த நிமிஷம் அவளுக்கு உதவி செய்யற அந்த சக்தியை கண்டுபிடிச்சு அதுக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். அப்படின்னா அவளுக்கு உதவி செய்யற சக்தி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா பாபா? இல்ல, இன்னும் இல்ல ருத்ரா. அத கண்டுபிடிக்காம விட மாட்டேன். ஜெய் மகாகாளி. என்னுடைய எதிரிக்கு உதவி செய்யற என்னை விட பெரிய சக்தி எது? யாரது? இந்த பிரபஞ்சத்துல ஒவ்வொரு அணுவும் அந்த பரமாத்மன் அனுமதி இல்லாம அசையும். ஆக்கிறது, அழிக்கிறது எல்லாம் அவனுடைய விருப்பம். அவன் எப்படி ஆட்டி வைக்கிறானோ அதன்படி ஆட வேண்டியது நம்ம கடமை. பைரவா, அந்த பரமாத்மனுடைய தயவால ஏதோ சின்ன சின்ன மந்திர தந்திர சக்திகள் அடைஞ்சிருக்கிற நீ இப்போ அந்த தெய்வத்துக்கே சவாலா நிக்கிறியா? சரியில்லை, இது சரியில்லை. நீ உன் அகங்காரத்தோட உச்சத்துல இருக்க. நாசமாயிடும். உன்னோட சக்தி எல்லாமே நாசமாயிடும். பார்த்துக்கிட்டே இரு. பரமேஸ்வரா, காலையில இருந்து குறைஞ்ச பட்சம் 250 வீட்லயாவது நாம தேடி இருப்போம். ஒரு வீட்ல கூட அமிர்தம் இல்ல. தேடி தேடி கை காலெல்லாம் வலிக்குது. அட்லீஸ்ட் அமிர்தம் எங்க இருப்பாங்கன்னு ஒரு க்ளூ கூட கிடைக்கல. இதுக்கு மேல என்னால தேட முடியாதுப்பா. ஹலோ மிஸ்டர் அர்ஜுன், இந்த டைலாக்க நான் தான் இப்ப சொல்லணும். உங்களை விட வயசுல சின்னவன், நானே எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன். நீங்க என்னடானா இதுக்குள்ளேயே சோர்ந்து போயிட்டீங்க. பின்ன நான் என்ன பண்றது மல்லி? ஒரு பொண்ணுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எங்க வீட்டுல தெரிஞ்சது, அவ்வளவுதான் என் பாட்டி என்ன கொன்னே போட்டுருவாங்க. ஹலோ, எங்க அமிர்தா அக்கா சாதாரண பொண்ணு கிடையாது. அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அவங்கள மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கணும்னா நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அது எனக்கும் தெரியும் மல்லி. பின்ன என்ன, நீங்க கஷ்டப்பட மாட்டேங்கிறீங்க, அமிர்தா அக்கா வேணுங்கிறீங்க. உங்கள்தெல்லாம் ஒரு காதலா? அது அப்படி இல்ல மல்லி. எவ்வளவு தேடியும் அமிர்தா கிடைக்கவே இல்லையே, அதனால தான் அப்படி சொன்னேன். உங்க காதல் உண்மையா இருந்தா அக்கா நிச்சயமா கிடைப்பாங்க. சரி சரி, வாங்க போய் தேடலாம். பொண்ணுன்னா இப்படிதான் இருக்கணும். வா, இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, மிச்சம் இருக்கிற அத்தனை வீட்டுக்கும் போய் விசாரிச்சு ஆகணும். வா போலாம். என்ன மேடம், ஏன் அப்படியே நிக்கிறீங்க? வாங்க போலாம். என்னால இதுக்கு மேல நடக்க முடியாது, தூக்கிட்டு போங்க. என்னது, இவ்வளவு நேரம் பெருசு பெருசா கதை காலட்சேபம் பண்ண, வயசுல சின்ன பொண்ணு எனக்கு டயர்ட் ஆகலன்னு சொன்ன. இப்ப என்னடானா தூக்கிட்டு போன்னு சொல்ற? என்ன பார்த்தா என்ன கேன மாதிரி தெரியுதா? கேன மாதிரி எல்லாம் ஒண்ணும் தெரியல, ஆனா நீங்க கேனதான். என்ன சொன்ன? அமிர்தா அக்கா கிடைக்க மாட்டாங்க. சரிமா தாயே, பிளாக்மெயில் ராணி. என்ன அமிர்தா இது, எங்க இருக்கீங்க? சீக்கிரமா உங்களை தரிசனம் பண்ற பாக்கியத்தை எனக்கு கொடுங்களேன். டாக்டர், அப்படின்னா அமிர்தாக்கு என்ன ஆச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இல்ல, என்னால இங்க முடியாது. முதல்ல அவங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னு அவங்க முதல்ல தெளிவா சொல்லணும். அதை நாமளா கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்ன வழி டாக்டர்? என்னன்னு சொல்லுங்க. அது எதுவா இருந்தாலும் சரி, செய்ய நாங்க தயாரா இருக்கோம். எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல டாக்டர். உனக்கு என்னமா நீ செலவு பண்ணுவ, ஆனா இப்படி ரோட்ல போற வரவங்களுக்கு எல்லாம் தண்ணி மாதிரி நீ செலவு பண்ணிட்டு இருந்தா கடைசியில நாம எல்லாரும் நடுத்தெருவுக்கு தான் வந்துருவோம். முதல்ல இந்த சரோஜாவை தீர்த்து கட்டினாதான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வரும். அப்படின்னா நீங்க ஒரு வேலை செய்யுங்க, இவங்களை ஏதாவது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அட்மிட் பண்றது நல்லது. வேண்டாம், நாங்களாம் போக கூடாது. எனக்கு அது தேவையில்லை. எனக்கு இப்போ சிவனோட ஆசீர்வாதம் மட்டும் இருந்தா போதும். அவனால மட்டும்தான் என்னோட உயிரை காப்பாற்ற முடியும். சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறோம்.